நீங்கள் பலவீனம், சோர்வு அல்லது உடல் மெலிவினால் அவதிப்படுகிறீர்களா? உங்கள் திருமண வாழ்க்கையில் மன அழுத்தம் ஏற்படுகிறதா? அப்படியானால் ஆயுர்வேதத்தின் உண்மையான சக்தியை ஏற்றுக்கொள்வதற்கான நேரம் இது. பரபரப்பான வாழ்க்கை முறை, மன அழுத்தம், உணவு பழக்கம் மற்றும் தூக்கமின்மை ஆகியவை இன்று ஒரு பொதுவான பிரச்சினையாகிவிட்டது. வயது அதிகரிக்கும்போது நீங்களும் பலவீனம் மற்றும் சோர்வை உணர்ந்தால் ஆயுர்வேதம் ஒரு சிறப்பான கலவையை உருவாக்கியுள்ளது. இது நாட்டுப்புற, வெளிநாட்டு மற்றும் ஆப்பிரிக்க மூலிகைகளின் ஆயுர்வேத கலவையாகும். இது உங்கள் பலவீனத்தை நீக்கி உங்களை வலிமையாக வைத்திருக்கும். ஏனெனில் இதில் ஷிலாஜித் உடன் முலோண்டோ என்ற அரிய வகை ஆப்பிரிக்க மூலிகை சேர்க்கப்பட்டுள்ளது. இது உங்கள் பலவீனத்தை போக்கி ஆற்றலை அதிகரிக்கிறது. இந்த ஃபார்முலா ஷிலாஜித்தை விட அதிக நன்மை பயக்கக்கூடியது. ஏனெனில் இந்த மருந்தில் ஷிலாஜித் உடன் ஆப்பிரிக்க மூலிகையான முலோண்டோ சேர்க்கப்பட்டுள்ளது. பலவீனத்தை எதிர்கொள்பவர்களுக்காக இதில் வாஜிகரண ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இது எந்தளவிற்கு நன்மை பயக்கும் என்றால், ஆப்பிரிக்க ஆண்கள் முதுமையிலும் கூட முழு ஆற்றலுடனும் சக்தியுடனும் இருக்கிறார்கள். நாளில் ஒருமுறை லிவ் முஸ்டாண்ட் மாத்திரையை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் பலவீனத்தை போக்கும், உங்களைச் சோர்வடைய விடாது, ஹார்மோன்களைச் சீராக வைத்திருக்கும் மற்றும் நீண்ட கால ஆற்றலைத் தரும். நீங்கள் உங்களை முன்பை விட அதிக சுறுசுறுப்பாக உணரத் தொடங்குவீர்கள். ஆலோசனை பெற கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு அழையுங்கள். ஆயுர்வேத நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்று உங்கள் பிரச்சினைக்கு ஏற்ப இந்த மருந்தை வீட்டிலிருந்தே வரவழையுங்கள். பக்கவிளைவுகள் இல்லை, ரசாயனங்கள் இல்லை. திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மாமியாரின் பேச்சுக்களைக் கேட்பது எனக்கு பழகிவிட்டது. இதைப் பற்றி சுனிலிடம் நான் என்ன சொல்வது? பாவம், அவரே தன்னுடைய பலவீனத்தை நினைத்து மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தார். வீட்டிற்கு வந்தாலே தெரியவில்லை, அப்படியே சோர்ந்து விழுந்து விடுவார். உடலில் உயிர் இல்லாதது போலவே இருப்பார். பேசுவது ஒருபுறம் இருக்கட்டும், அதைப் பற்றி நினைப்பதே பாவம் என்று தோன்றியது. அப்போதுதான் ஒருநாள் சமூக வலைதளத்தில் லிப் மஸ்டாங் பற்றி படித்தேன். பலருடைய வீடியோக்களைப் பார்த்தேன். முதலில் எனக்கு நம்பிக்கை வரவில்லை. பிறகு ரிஸ்க் எடுத்து அதை வரவழைத்தேன். சுனிலுக்கு தினமும் ஒரு மாத்திரை கொடுத்து வந்தேன். வெறும் 7 நாட்கள். வெறும் 7 நாட்கள்தான் அதன் விளைவு. இப்போது நான் 2 மாத கர்ப்பமாக இருக்கிறேன். மணிக்கணக்காக அவர் ஓய்வெடுப்பதே இல்லை. அவருக்குள் எங்கிருந்து அப்படி ஒரு சக்தி வந்ததென்று தெரியவில்லை. இப்போது அவர் பழைய சுனில் இல்லை என்பது மட்டும் எனக்கு புரிந்தது.